கேரளா ஆலப்புழான்னு சொல்லப்படுற இடத்துல ஒரு பெண்ணை பெட்ரோல் ஊத்தி நடு ரோட்லயே எரிச்சிருக்காங்க. இந்த வழக்க பத்தி இப்ப கேரளால ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரு, எதுக்காக அவங்க மேல பெட்ரோல் ஊத்தி ரோட்லயே எரிச்சிருக்காங்கன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். கேரளா பட்டணக்காடு பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆர்த்தி. 30 வயதான இவங்களுக்கு ஷாம்ஜின்னு சொல்லப்படுற நபர் கூட சில ஆண்டுகளுக்கு முன்புதான் திருமணம் நடந்திருக்கு. ஆர்த்தி ஒரு தனியார் நிதி நிறுவனத்துல ஊழியரா வேலை செஞ்சுட்டு வராங்க. அவங்களுடைய கணவரான ஷாம்ஜியோ டைல்ஸ் ஒட்டுற வேலை பார்த்துட்டு வரதா சொல்லப்படுது. அதுவும் அவரு தினக்கூலிக்கு வேலை செய்துட்டு வந்திருக்காரு. இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதா சொல்லப்படுது. திருமணமாகி குழந்தைகள் பிறந்த கொஞ்ச நாட்கள்லயே ஷாம்ஜிக்கும் அவங்களுடைய மனைவியான ஆர்த்திக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனாலேயே இந்த தம்பதிகளுக்குள்ள பரஸ்பரமான இல்லற வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு. ஆர்த்திக்கோ தன்னோட கணவர் அடிக்கடி தங்கிட்ட வீட்டு பிரச்சனைகளுக்காக சண்டைகள் போட்டு வர்றது மன உளைச்சலை ஏற்படுத்த ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம ஆர்த்தி தன்னோட கணவர் தாங்கிட்ட சண்டை போட்டு வர்றது தன்னோட பெண் குழந்தைகளுக்குமே பாதிப்பை ஏற்படுத்துமோன்ற எண்ணமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஆர்த்தி தன்னோட கணவர்கிட்ட இருந்து தொடர்ந்து பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்தாலுமே தன்னோட 2 குழந்தைகளுக்கும் தன்னோட குடும்ப பிரச்சனைகளால தன்னோட பெண் குழந்தைகளோட மனரீதியான பிரச்சனையும் ஏற்படுமோன்ற அச்சமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இதனால ஷாம் கூட வாழ்ந்துட்டு வந்த ஆர்த்தி ஒரு கட்டத்துக்கு மேல ஷாமியே வேண்டான்ற முடிவை எடுத்திருக்காங்க. இதுக்காக ஷாம பிரிஞ்சு தன்னோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஆர்த்தி. இவங்க தன்னோட அம்மா வீட்டுக்கு இப்படி வர்றது புதிதில்லைன்றதும் அவங்க அம்மாவுக்குமே தெரியும். ஆனா ஆர்த்தி ஒரே முடிவா தான் தன்னோட தாய் வீட்டுக்கு வந்திருந்திருக்காங்க. ஏன்னா ஆர்த்தி ஒவ்வொரு முறையும் தன்னோட தாய் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஷாம் சமாதானப்படுத்தி எப்படியாவது ஆர்த்திய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஆனா இந்த முறை ஆர்த்தி தனக்கு ஷாம் வேண்டான்றதுனால விவாகரத்து செய்யணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்திருந்திருக்காங்க. ஆனா இவங்க எடுத்த இந்த முடிவுக்கு ஷாம் கொஞ்சமும் ஒத்துழைக்காததால தொடர்ந்து ஆர்த்தி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதோட ஷாம் அவங்க வீட்டுக்கே போய் அவங்கள மிரட்டியும் இருந்திருக்காரு. ஆர்த்தியோட அம்மாவையுமே மிரட்டி இருந்திருக்காரு. ஷாமோட இந்த மிரட்டனால அச்சமடைஞ்ச ஆர்த்தி போலீஸ் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு கொடுக்கறாங்க அவங்களுடைய கணவர் மேல. அந்த புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் ஷாம கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. அதே நேரத்துல ஷாம வெளியிலே வராத மாதிரியான பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் ஷாம நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திருக்காங்க. ஆனாலும் அவரு எப்படியோ ஜாமீன் வாங்கி வெளியே வந்ததா சொல்லப்படுது. அப்படி வெளியே வந்தவரு தன்னோட மனைவி வீட்டுக்கே போய் மறுபடியும் மிரட்டிட்டு வந்திருக்காரு. தன்னோட மனைவியையும் அவங்களுடைய அம்மாவையும் கொல்ல போறதா மிரட்டலை விடுத்திருக்காரு. இதற்கான காரணம் ஷாம் தான் கூட வந்து தன்னோட மனைவிய வாழ சொல்லி கேட்டிருந்திருக்காரு. பல முறை ஷாம் தன்னோட மனைவி கூட சண்டை போட்டுட்டு தான் கூட வாழும்படி சொல்லி இருந்திருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஷாம் இதே மாதிரி பண்றதாலேயே ஆர்த்திக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு இறுதியா தன்னோட கணவர் கூட வாழ வேண்டான்ற முடிவையே அவங்க எடுத்திருக்காங்க. இதனால நீதிமன்றத்துல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆர்த்தி. இந்த வழக்கு நிலவையில இருக்கும் போதே தன்னோட மனைவிய மிரட்டி வந்த ஷாம் ஒரு கட்டத்துக்கு மேல யாருமே எதிர்பார்க்காத ஒரு செயலை செஞ்சிருக்காரு. நீதிமன்றத்துல வழக்கு ஆடிட்டு இருக்கும் போதே கடந்த வாரம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 9:30 மணி அளவுல ஆர்த்தி வழக்கம் போல தன்னோட வேலைக்காக வீட்ல இருந்து தன்னோட சொந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து வேலைக்காக கிளம்பினாங்க. அப்படிக்கு போற வழியில சேர்த்தலை அரசு தாலுகா மருத்துவமனைக்கு பக்கத்துல நெருங்கும் போது அவங்களுடைய ஸ்கூட்டரை ஷாம் அவருடைய பைக்காலேயே மறைச்சிருந்திருக்காரு. அப்படி ஷாம் அவங்களுடைய ஸ்கூட்டரை மறைச்சு நிப்பாட்டின உடனே அவர் கொண்டு வந்த பெட்ரோல் எடுத்து அவரோட மனைவி மேல அதே இடத்துல ஊத்தி இருந்திருக்காரு. ஆர்த்தி அது பெட்ரோல் தான் நம்ம மேல ஊத்தப்பட்டிருக்குன்றத சுதாகரிக்கிறதுக்குள்ளவே ஷாம் அவங்கள கொல்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டாரு. ஆர்த்தி மேல நெருப்ப மூட்டின அவரு மறுபடியும் பெட்ரோல் கேன்ல இருக்கிற பெட்ரோலை கொண்டு வந்து ஆர்த்தி மேல ஊத்திருக்காரு. ஆர்த்தி உடனடியா அந்த இடத்துல இருந்தே பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பம் அவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு அவங்க மேல ஈர துணிகளை சுத்தி முதலுதவி செஞ்சிருக்காங்க. உடனடியா ஆம்புலன்ஸுக்கும் போன் செஞ்சு ஆர்த்திய மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஷாம் ஆர்த்தி மேல பெட்ரோல் ஊத்தும் போது அவர் மேலையும் சில துளிகள் பட்டு அவருக்குமே தீக்காயங்கள் இருந்ததா சொல்லப்படுது. உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட ஆர்த்தி 70% தீக்காயத்தோட உயிரிழந்துட்டதா போலீஸ்க்கு தகவல் கிடைக்குது. சம்பவ இடத்துல இருந்த போலீஸ் உடனடியா தீக்காயங்களோட இருந்த ஷாமையும்
மருத்துவமனையில சேர்க்கறாங்க. ஆனா ஷாம்க்கு குறைவான தீக்காயங்கள் இருந்ததால அவர் உயிர் பிழைச்சுக்கிட்டதா மருத்துவர்கள் கிட்ட இருந்து தகவல் வெளியாயிருந்தது. போலீஸோட விசாரணையில இந்த சம்பவம் காலையில 9:30 மணி அளவுல நடந்ததாவும் ஈவினிங் 3:30 மணி அளவுல ஆர்த்தி உயிரிழந்துட்டதாவும் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் ஷாம் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில அவரு தன்னோட மனைவி தான் கூட வாழும்படி சொல்லியும் பல முறைக்கு மேல கேட்டுமே தன்னோட பேச்ச மீறி அவங்களுடைய தாய் வீட்டுக்கு போனதால தனக்கு அதிகப்படியான கோபம் தன்னோட மனைவி மேல இருந்ததா சொல்லியிருந்தாரு. அதோட தான் குழந்தைகளையும் மனைவியும் வீட்டுக்கு போய் பார்க்கும் போதெல்லாம் தான் கிட்ட அன்பாவும் சந்தோஷமாவும் பேசி பழகாததால தனக்கு தன்னோட மனைவி மேல வெறுப்பு ஏற்பட்டதாவும் சொல்லியிருந்தாரு. தன்னோட மனைவிய கொல்றதுக்கான காரணமே தான் கூட சேர்ந்து வாழாததேன்றது வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அதோட தன்னோட மனைவி பல முறைகளுக்கு மேல தான் கிட்ட சண்டை போட்டுட்டு போனாலுமே எப்பவுமே சமாதானமாகி தான் கூட வந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா கடந்த 1 வருட காலமா தான் பேச்ச கேட்காம தனிமையில வாழ்ந்து வந்தது தனக்கு பிடிக்கலன்றதையும் சொல்லியிருந்தாரு. பல முறைகள் தனக்கும் தன்னோட மனைவிக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் போதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சமாதானமா பேசி கணவன் மனைவிய வாழ வச்சிருக்காங்கன்றதும் போலீஸோட விசாரணையில தகவலா வெளிவந்திருக்கு. அன்னைக்கு காலையில அந்த சம்பவம் நடக்கும்போது கூட அந்த ரோட்ல பல பேர் ஷாம் தன்னோட மனைவி மேல பெட்ரோல் ஊத்தி கொல்ல முயற்சி செஞ்சதை பார்த்ததா பல பேர் வாக்குமூலமாவும் சாட்சியாவும் சொல்லி இருந்திருக்காங்க. மருத்துவமனையில சிகிச்சையில இருந்த ஷாம் உடல் நலம் தேர்னதும் அவரை கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. போலீஸோட விசாரணையில ஷாம் அடிக்கடி ஆர்த்தியோட வீட்டுக்கு பிரச்சனைகள் செய்யறதுக்காகவே ஷாம் போனதாவும் தெரிய வந்திருக்கு. அதோட அவங்களுடைய அம்மாவையும் பல முறைக்கு மேல மிரட்டி இருக்காருன்றதையும் விசாரணையில சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாவே ஆர்த்தி தன்னோட சொந்த பந்தங்களோட உதவியோட தன்னோட கணவர் மேல காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. இவங்களுடைய வழக்கு நீதிமன்றத்துல இருக்கும் போதே ஷாம் அவங்களுடைய மனைவி வீட்டுக்கு போய் மிரட்டி வந்தது நீதிமன்றத்தை அவமரியாதை படுத்தினதா சொல்லி அவரு சிறையில இருந்து வெளிவராத பிரிவின் கீழ் தான் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிருந்திருக்காங்க. ஆனாலும் எப்படியோ ஜாமீன்ல வெளிவந்த அவரு தன்னோட மனைவிய எப்படியாவது கொல்லணும்ன்ற திட்டத்தோட தான் கடந்த திங்கட்கிழமை 19ஆம் தேதி அவங்கள நட்டநடு ரோட்லயே பெட்ரோல் ஊத்தி எல்லோர் முன்னிலையிலும் எரிச்சிருந்திருக்காரு. ஆர்த்தி இறக்கும் தருவாயில கூட ஒரு சில வார்த்தைகளால தன்னோட கணவர் தான் தான் மேல பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்காருன்ற விஷயத்தையும் போலீஸ் கிட்ட வாக்குமூலமா கொடுத்திருந்திருக்காங்க. ஆர்த்தி இறந்த பிறகு அவங்களுடைய உறவினர்களும் பெற்றோர்களும் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. குற்றம் செய்த நபருக்கு அதிகப்படியான தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி கோரிக்கை எழுப்பி இருந்திருக்காங்க. ஆர்த்தியோட 2 பெண் குழந்தைகளும் தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம அவங்களுடைய பாட்டி வளர்ப்புல வளர்ந்துட்டு வராங்க. ஷாம் தன்னோட குழந்தைகளோட நலனை கூட நினைக்காம தன்னோட மனைவியவே எரிச்சு கொலை செஞ்சிருக்காரு. அவரு தன்னோட மனைவிய பழி வாங்கறதா நினைச்சு தன்னோட குழந்தைகளுக்கு வாழ்க்கை முழுவதும் வழி நடத்துறதுக்கு தாய் இல்லாத ஒரு சூழலையே ஏற்படுத்தியிருக்காரு. ஷாம் தன்னோட குழந்தைகளோட நலனுக்காகவாவது தன்னோட மனைவிய கொலை செய்யாமலே இருந்திருக்கலான்ட்டு பல சமூக ஆர்வலர்கள் சொல்லி வராங்க. இந்த சம்பவம் நட்டநடு ரோட்ல ஒரு பெண்ணை எரிச்சு கொலை பண்ணதாலேயே கேரளால இந்த கேஸ பரபரப்பா பேசிட்டு வராங்க. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேரு லைக் பண்ணாமலே பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கொடுக்கிற ஒரு லைக்குமே எனக்கு புது உத்வேகத்தை கொடுக்குது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.